நான் உதாரணம் கூட அடிக்கடி சொல்கிறேன். ஒரு நாள் நான் பஸ்ஸில் போகும்போது அப்போ வந்து சின்ன வயசு. நான் எப்போ எதை எடுத்தாலும் ஒரு நோட்டில் எழுதிவேன். சின்ன சின்ன கின்ஸ் மாதிரி எழுதுவேன். ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு ஆணின் திருமண வயது 21. ஒரு அந்த காலத்தில் அந்த பேருந்தில் அதை எழுதியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மருத்துவமனையில் எழுதியிருப்பாங்க. ஒரு சுவத்தில் எழுதியிருக்காங்க ஆணின் திருமண வயது. ஏன் நான் அதையும் பார்த்தேன். ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் ஏதோ ஒரு வருஷத்தில் இந்த நிகழ்வுகள் எதுவுமே நடக்கலை. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா லக்கணம் நகரம் அவ்வளோதான். அது லக்கணம் நகரமா நகரவே நகராதுன்னு அப்படின்னு ஒரு பக்கம், லக்கணம் நகரம்னு ஒரு பக்கம். இதை படித்தா தான் புரியும். நான் என்ன சொல்கிறேன், அது ஒன்று தானே தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன எது சரின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா தானே சரியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த நிகழ்வில் வந்து ஆணின் திருமண வயது 21. அப்போ 2 கட்டம் முடிஞ்சு 3வது கட்டம் 21 வயசு. ஆட்டோமேட்டிக்காக லக்கணம் 3வது லக்கணம் வந்துடுது. வேறு ஒன்றுமே கான்செப்ட் இருக்கிறது. இது ரொம்ப எளிமையாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ என்னென்னா லாஜிக்காக புரியணும் பாருங்களேன். 31 வயசில் நீங்கள் வீடு கட்டுவீங்க, இல்லை 12 வயசில் நீங்கள் வீடு கட்டுறதை பற்றி யோசிப்பீங்களா? 12 வயசில் படிக்கிறத பற்றி தான் கேட்போம். இவ்வளோதான் லாஜிக்கு. 11 வயசுலேருந்து 20 வயசு வரையும் நம்ம ஒரு அடிப்படையான கல்வி கற்றுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம ஒரு டிகிரி போகிறதுக்கு 12th 10th 12th படிக்க போகிறோம். அவ்வளோதான் விஷயம். இப்போ இது ஒரு பொதுவான ஒரு அமைப்புக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரியாக அமையுது. ஆனால் இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக நம்ம ஒரு திருமண வாழ்க்கை ஒரு சிலருக்கு 20 ஆரம்பித்து 30 முடியும், சிலருக்கு 30 ஆரம்பித்து 40 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு மாறும். அப்போ அந்த லக்ன நகர்வு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்தில் அது எப்படி பொருத்தமாக? கண்டிப்பாக பொருந்தும். ஏன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நிறைய பெண்கள் வந்து பூப்படைகள் பார்த்தீங்கன்னா வயதுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 8 வயசில் வரும், 9 வயசில் வரும், 10 வயசில் வரும், 12 வயசில் கூட வரும். அந்த லக்கணங்கள் மாறும்போது உதாரணம் 3வது லக்கணம் 12 வயசில் 11 வயசில் ஆரம்பிச்சிச்சுன்னா காதலிக்கவே ஆரம்பிச்சிடுவாங்க.